விடமும் வேல் அனமலரண விழிகளும் இரதமே தரும் அமுதெனும் மொழிகளும் விறகினால் எழும் இரு தன வகைகளும் ஹிதமாடி மிகவும் ஆண்மையும் எழில் நலமுடையவர் வினையும் ஆவியும் உடற் இருவலையிடை வெளியிலே படவி சிறிய விஷமிகளுடன் மேவா இடர் உராதுணை நினைபவர் துணை கொளம் இனிமை போல் எழு பிறவியனுவரியின் இடைக்கெடாதினி இருவினை இழிவினில் இழியாதே இடர் உராதுணை நினைபவர் துணை கொளம் இனிமை போல் எழு பிறவியனுவரியின் இடைக்கெடாதினி இருவினை இழிவினில் இழியாதே இசையினாள்தோறும் இமயவர் முனிவர்கள் ககன பூபதி இடர்கெட அருளிய இறைநின் ஆறிரு புயமென உரை செய்ய அருள்வாயே இசையினாள்தோறும் இமயவர் முனிவர்கள் ககன பூபதி இடர்கெட அருளிய இறைநின் ஆறிரு புயமென உரை செய்ய அருள்வாயே படரும் மார்பினில் 20 புயமதோடு அரிய மாமணி முடிவொழிர் 1 படியிலே விழ ஒரு கணை தொடுபவர் இடமாறாய் படரும் மார்பினில் 20 புயமதோடு அரிய மாமணி முடிவொழிர் 1 படியிலே விழ ஒரு கணை தொடுபவர் இடமாறாய் பறவையூடெறி பகழி விடுபவர் பரவுவார் வினை கெட அருள் உதவியே பரவு பால் கடல் அரவணை துயில்பவர் மருகோனே பறவையூடெறி பகழி விடுபவர் பரவுவார் வினை கெட அருள் உதவியே பரவு பால் கடல் அரவணை துயில்பவர் மருகோனே அடரவே வரும் அசுரர்கள் குருதியை ஹரஹராவென அலகைகள் பலி உண்ண அலையும் வேலையும் அலரிட எதிர்பொரு மயில் வீரா அடரவே வரும் அசுரர்கள் குருதியை ஹரஹராவென அலகைகள் பலி உண்ண அலையும் வேலையும் அலரிட எதிர்பொரு மயில் வீரா அமரராதியர் இடர்பட அடர்தரு கொடியதானவர் திரிபுரம் எரி செய்த அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெருமாளே அமரராதியர் இடர்பட அடர்தரு கொடியதானவர் திரிபுரம் எரி செய்த அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெருமாளே இசையினாள்தோறும் இமயவர் முனிவர்கள் ககன பூபதி இடர்கெட அருளிய இறைநின் ஆறிரு புயமென உரை செய்ய அருள்வாயே அமரராதியர் இடர்பட அடர்தரு கொடியதானவர் திரிபுரம் எரி செய்த அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெருமாளே அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெருமாளே விடமும் வேலென மலரென விழிகளும் இரதமே தரும் அமுதென மொழிகளும் விறகினால் இழும் இரு தன வகைகளும் இதம் ஆடி மிகவும் ஆண்மையும் எழில் நலம் உடையவர் வினையும் ஆவியும் உடன் இருவல இடைவெளியிலே பட விசிறிய விஷமிகளுடன் மேபா இடர் உறாது பொது மாதர்களுடன் சேர்ந்து துன்பப்படாமல் உன்னை நினைபவர் துணை கொள உன்னை தியானிப்பவரை துணையாக பெற
இனிமை போல் எழு பிறவி என் உவரியின் இடை. பார்ப்பதற்கு இன்பம் போல தென்படுகின்ற 7 வகை பிறப்புகளாகிய கடலின் எடை கெடாது இனி இருவினை இழிவினில் இழியாதே. சிக்கி அழியாமல் இனிமேலாவது இழிவினை எனும் இழிந்த குழியில் இறங்காமல் இசையின நாள்தோறும் இமையவர் முனிவர்கள் ககன பூபதி புகழ் விளங்கி தினமும் தேவர்கள் முனிவர்கள் விண்ணுலக அரசன் இந்திரன் முதலியவர்களின் இடர்கெட அருளிய இறை துன்பம் ஒழியும்படி அருள் செய்த ஆண்டவனே, நின் 6 பொய்யும் என ஒரு செய்ய அருள்வாயே. உன்னுடைய 12 தோள்களை துதிக்க அருள் புரிவாயாக. படரும் மார்பினில் 20 பொயமதோடு ராவணனின் அகன்ற மார்பில் பக்கத்தில் உள்ள 20 பொயங்களும் அரிய மாமணி முடியோடு ஒளிர் ஒருபதும் படியிலே விழ அருமையான சிறந்த ரத்ன கிரீடங்கள் பிரகாசிக்கும் 10 தலைகளும் பூமியிலே அற்று விழ ஒரு கணை தொடுபவர் நிகரில்லாத ராமபாணத்தை செலுத்தினவர் இடமாறாய் வருணன் வராததால் சந்தர்ப்பத்தை ஆராய்ந்து தக்கவாறு பறவையூடு ஏறி பகழியை விடுபவர் கடலின் மீது அக்னி அஸ்திரத்தை விட்டவர் பரவுவார் வினை கெட அருள் உதவியே. தன்னை துதிப்பவர்களின் வினை துன்பம் நீங்க அருள் செய்து பரவு பால் கடல் அரமனை துயில்பவர் மருகோனே. விரிந்த பார்க்கடலில் பாம்பனையில் துயிலும் திருமாலின் மருகனே, அடரவே வரும் அசுரர்கள் குருதியே. நெருங்கி போருக்கு வந்த அசுரர்களின் இரத்தத்தை அரகரா என அலகைகள் பலி உண அரகரா என்று கோஷத்துடன் பேய்கள் குடிக்க அலையும் வேலையும் அலரிட எதிர்பொரு மயில் வீரா. அலைகளால் சுழலும் சமுத்திரம் பேரொலி எழுப்ப எதிர் சண்டையிட்ட மயில் வீரனே, அமரர் ஆதியர் இடர்பட அடர்தரு கொடிய தானவர் விண்ணோரும் ஏனோரும் துன்பப்படும்படி மேலே விழுந்து வாடிய பொல்லாத அரக்கர்கள் வாழ்ந்த திரிபுரம் எரி செய்த அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெருமாளே. திரிபுரங்களை எரித்த ஸ்தலமாகிய திருவதிகை நகரில் வீற்றிருக்கும் தேவசேனா மணாளனே, தேவர்கள் முனிவர்கள் விண்ணுலக அரசன் இந்திரன் முதலியவர்களின் துன்பம் ஒழியும்படி அருள் செய்த ஆண்டவனே, உன்னுடைய 12 தோள்களை துதிக்க அருள் புரிவாயாக. முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். படரும் மார்பினில் 20 புயமதொடு அரிய மாமணி முடிவொளிர் ஒரு பதும் படியிலே விழ ஒரு கணை தொடுபவர் இடம் ஆராய் பறவை மூடி எரி பகழியை விடுபவர் பரவுவார் வினைக்கெட அருள் உதவியே பரவு பால் கடல் அரவு அணை துயில்பவர் என்று ஸ்ரீ ராம அவதாரத்தில் நடந்த நிகழ்வுகளை விளக்கிய விடமும் வேலன எனும் திருவதிகை திருப்புகழை பார்த்தோம். ஸ்ரீ ராமகாவியத்தின் ஸ்ரீ சீதாராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து ஸ்ரீ ராஜாராமரிடம் விடைபெற்று விபீஷணர் சுக்ரீவன் முதலானோர் யாவரும் ஊருக்கு திரும்புவதை கம்பர் வாக்கியிலே பார்ப்போம். ஐயனும் அவர்கள் தம்மை அகமகிழ்ந்து அருளின் நோக்கி வையகம் சிவிகை தொங்கல் மாமணி மகுடம் பொன் பூண் பொய் உளை புரவி திண்டேர் குஞ்சரம் ஆடி இன்ன மெய்வுறக் கொடுத்த பின்னர் கொடுத்தனன் விடையும் மன்னோ. ஸ்ரீராமரும் அரசர்களை மன மகிழ்ச்சியுற்று அருளோடு பார்த்து வையகம் சிவிகை தொங்கல் மாமணி மகுடம் பொன் பூண் கொய் உளை புரவி திண்டேர் குஞ்சரம் ஆடை என்னவற்றை நன்றாக கொடுத்த பிறகு அவர்கள் தமது ஊருக்கு செல்ல விடை என்று அனுப்பினார். அனுமனை பார்த்து அயோத்தியாபதி ஸ்ரீராமர் அன்று ராவண யுத்தத்தின் பொழுது நீ ஆற்றிய பெரிய உதவிகளுக்கு நான் செய்யக்கூடிய கைமாறாகிய செயல் வேறு எதுவும் இல்லை. பசிய போனிருந்த போர்க்கு தகுதி வாய்ந்த வலிய தோள்களை உடையவனே, என்னை நன்கு தழுவிக் கொள்வாயாக, இதுவன்றி வேறு கைமாறி இல்லை என்றார். நீ அல்லால் வேறு யார் உதவி செய்வதற்கு ஏற்றவர்கள் உளர்? மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் ஆர் உதவிடதற்கு ஒத்தார் நீ எல்லால் அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பெரிது இல்லை. பைப்பூன் போர் உதவிய தென் தோளாய் பொருந்துர புல்லுக என்றான். அனுமனை என்னை தழுவிக்கொள்க என்று ஸ்ரீராமர் கூறவே ஸ்ரீராமர் தழுவப்பட்டவனாகிறார். தழுவுகின்றவன் உயர்ந்தோன் என்றும் முறைப்படி ஸ்ரீராமர் இப்படி கூறியதனால் அனுமனை தன்னினும் உயர்ந்தவனாக ஆக்கினார் தசரதகுமாரர்.
தனக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்தவர்களை தன்னினும் உயர்ந்தோராக ஆக்கிவிடுதல் ஸ்ரீராமரது பண்பு நலமாகும். மாருதி தழுவிக்கொள்ள சொல்லவே ஹனுமனுக்குள் ஸ்ரீராமர் உடம்பு அடங்கியதாகும். எனவே ஹனுமனுக்கு அந்த உடம்பையே கொடுத்தார் ஆயிற்று. அசோகவனத்தில் ராமநாமம் சொல்லி பிராட்டியை கொடுத்து ராவணவதத்திலே இருமுறை இடைய பெருமானையும் ஒருமுறை பெரிய பெருமானையும் மீட்டுக் கொடுத்து நின்னின் தோன்றினோம் என சொல்ல வைக்கிறார். எரிவீழ்ந்து இறந்து போக எண்ணிய பரதனை காத்து உயிரொடுத்து நிறுத்தினார் ஆஞ்சநேயர். இங்கனம் நால்வர் உடம்பையும் நிறுத்திய அஞ்சனி புத்திரனுக்கு தன் திருமேனியை கொடுக்கவே எல்லாம் கொடுத்ததாகும் என்று கருதி தழுவிக்கொள்ள சொன்னார் ஸ்ரீராமராகும். ஸ்ரீராமரின் திருமேனி சகலமுமாய் இருப்பதென்றோ, அதில் ஸ்ரீராமரின் திருமேனி அனுமனுக்கு எல்லாம் கொடுத்ததாக ஆயிற்று. என்றலும் வணங்கி நாணி வாய்ப்புதைத்து இலங்குதானே முன்தலை ஒதுக்கி நின்ற மைம்பனை முழுதும் நோக்கி பொன் தீவையிறப்பை பூணாரமும் புனைமென் சூசும் மண்திரல் கயமும் மாவும் வழங்கினன் வயங்கு சீரான். விளங்கிய புகழையுடைய ஸ்ரீராமர் இவ்வாறு கூறுதலும் பணிந்து நாணமுற்று வாயை கையால் புதைத்து கொண்டு விளங்கிய வேஷ்டி முகப்பினை அடக்கிக் கொண்டு நின்ற வலியோனாகிய ஹனுமனை நன்றாக பார்த்து பொன் திணித்து செய்ய பெற்ற பசிய பூணும் முத்து வடமும் அணிதற்குரிய மெல்லிய பட்டாடையும் வலிமிக்க யானையும் குதிரையையும் வழங்கினார் ஸ்ரீராமர். பூமலர்த்த விசை நீர்த்து பொன்மதில் மிதிலை பூத்த தேமொழி திருவை ஐயன் திருவருள் முகத்து நோக்க பாமரை கிழத்தி ஈந்த பருமுத்தமாரை கை கொண்டு ஏமுறக் கொடுத்தான் அந்நாள் இடறிந்து உதவினார்க்கே. ஐயன் ஸ்ரீராமர் தாமரை மலராகி பீடத்தை வெறுத்து பொன்னால் செய்த மதில் சூழ்ந்த விதிலையிலே தோன்றிய தேன் போலும் மொழியை உடைய திருமகளாகிய சீதையை திருவருளோடு கூடிய முகத்தால் பார்க்க அவள் அந்நாள் அசோகவனத்திலே தன் துன்பமறிந்து உதவிய சிரஞ்சீவி ஹனுமனுக்கு பரவிய வேத தலைவியாகிய சரஸ்வதி தேவி தனக்கு அளித்த முத்துமாலை ஒன்றை கையிலே கொண்டு இன்பமுற கொடுத்தாள். அவ்வகை 67 கோடியாம் அறியின் வேந்தற்கு எவ்வகை திறனும் நல்கி இனியன பிறவும் கூறி பவ்வம் பொத்து உலகில் பல்கும் 70 வெள்ளம் பார்மேல் கவ்வை ஏற்று இனிது வாழ கொடுத்தனன் கடைக்கண் நோக்கம். ஸ்ரீராமர் அவ்வாறு 67 கோடி என்னும் கணக்கினை உடைய குரங்கு அரசர்களுக்கு எல்லா வகைப்பட்ட பொருள்களும் கொடுத்து பிரிய வசனங்களையும் சொல்லி கடல் நீரை போல வற்றாது உலகிலே பெருகும் 70 வெள்ளம் குரங்குகள் உலகில் துன்பமின்றி நன்றாக வாழும்படி தனது கடைக்கண் பார்வையாக திருவுருளை கொடுத்தார். அனுமனை வாலிசேயை சாம்பனை அருக்கன் தந்த கனைகழல் காலினானை கருணை கடலும் நோக்கி நினைவதற்கு அரிதனும் மைப்பிரிகை என்றல் நீ வீர் வைப்பும் எனது அது காவற்கு இன்று என் ஏவலின் ஏகும் என்றார். அருக்கடலாக விளங்கும் ஸ்ரீ ராமபிரான் ஹனுமனை வாலிசேயை சாம்பனை அருக்கன் தந்த கனைகழல் காலினானை பார்த்து உங்களை பிரிந்து செல்க என்று கூறுதல் கூற நினைப்பதற்கே முடியாத செயலாகும். ஆனாலும் உங்கள் நாடுகளும் தற்பொழுது என்னுடையதே அல்லவா? ஆதலின் அந்நாடுகளை காப்பதற்கு இன்று என் கட்டளையை மேற்கொண்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார். இலங்கை வேந்தனுக்கும் இவ்வாறு இணையனையாவும் கூறி அலங்கல் வேல் மதுகை அண்ணல் விடை கொடுத்தருளலோடும் நலம் கொள்பேர் உணவின் மிக்கோர் நலன் உறும் நெஞ்சர் பின்னர் கலங்கலர் ஏய செய்தல் கடல் என கருதி சூழ்ந்தார். இலங்கை வேந்தன் விபீஷணருக்கும் இணையன யாவும் இவ்வாறு கூறி பெரிய வார்த்தைகள் இவ்வாறே சொல்லி அலங்கல் வேல் மதுகை அண்ணல் மாலையை அணிந்த வேலினை உடைய வலிமிக்க ராமர் உத்தரவு கொடுத்து புறப்படச் சொல்லிய அளவிலே நன்மை கொண்ட மெய்யுணர்வால் சிறந்த அவர்கள் ஆறுதல் அடைந்த மனமுடையவராய் பிறகு தடுமாற்றம் அடையாதவராய் ஸ்ரீ ராமபிரான் ஏவிய பணியை செய்தல் நமக்குரிய கடமை என்று கருதி புறப்பட முடிவு செய்தார்கள். பரதனை இளைய கோவை சத்துருக்கனை பண்பு ஆர் சிறந்த மாதவனை தாயர் மூவரை மிதிலை பொன்னை
வரதனை வலம் கொண்டு ஏற்றி வணங்கினர் விடையும் கொண்டே சரத மானெறியும் வல்லோர் தத்தம பதியை சார்ந்தார். என்றும் நிச்சயமான பரமபத நெறிக்கும் வல்லோராகிய அவர்கள் பரதனை, இளைய கோவை, சத்ருக்னனை, பண்புகார் விரத மாதவனை, தாயர் மூவரை, மிதிலை பொன்னை, வரதனை சுற்றி வந்து ஸ்தோத்தரித்து வணங்கி விடைபெற்று தங்கள் தங்கள் நகர்களை அடைந்தார்கள். ராமனை முதலாக கொண்டு பரதனை சந்தித்த அவர்கள் விடைபெறும் பொழுது பரதனை முதலாக ராமனாகிய வரதனை இறுதியாக வலம் கொண்டு ஏற்றி சென்றதாக கூறுவது ஒரு நயம். ஐயனும் அவரை நீக்கி அருள் செறி துணிவரோடும் வையகம் முழுதும் செங்கோல் மனுநெறி முறையில் செல்ல செய்ய மா மகளும் மற்ற ஜெகதல மகளும் சற்றும் நையுமாறியின்றி காற்றல் நானில பொறைகள் தீர்த்தே. ஸ்ரீ ராமபிரானும் அவர்களை அனுப்பிய பிறகு தன் அருள் நிரம்பிய வரத இலக்க சத்துணரோடும் கூடி உலகம் முழுவதும் தன் அரசாட்சியாகிய செங்கோல் நீதி நெறிமுறைப்படி நடவா நிற்ப திருமகளும் பூமகளும் சிறிதும் வருத்தமுறாமல் பூமியின் சுமைகளை நீக்கி காத்தார். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் போர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏற்றி எரிஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தர்மமும் தரணி காத்தான். அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். திருப்பார்கடலில் அரிதுயிலிருந்து விலகி அயோத்தியில் ஸ்ரீ ராமராக அவதரித்து பலர்க்கும் அருள் செய்த ஸ்ரீ ராமபிரான் தேவர் முதல் மக்கள் வரை 14 உலகங்களும் எம்பெருமான் என்று துதித்து வணங்கி நின்று தன் கட்டளையை நிறைவேற்ற தம்பியர்களோடும் தானும் அறக்கடவுளும் ஒன்றாக நின்று இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்தார் என்ற கம்பரின் ராமகாவியத்தின் கடைசி பாடலோடு நமது பதிவில் அருணகிரியார் நோக்கில் ஸ்ரீ ராமகாவியம் என்னும் பாடல்களை பதிவு செய்தோம். அடுத்து ஸ்ரீ ராமகுமாரர்கள் லவகுசர்களை பற்றி வரும் ஒரு பாடலை பதிவு செய்து பிறகு ராமாயணம் குறித்து சில பாடல்களை பதிவு செய்கிறேன். அவற்றையும் கண்ணுற்று அடியனுக்கு ஆசி வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பரத லக்ஷ்மண சத்ருக்ன ஆஞ்சநேய விபீஷண குக சுக்ரீவாதி அநேக வானர சகித ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். சீதாபதி ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். அயோத்தியாபதி சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். திரு அதிகை தல குறிப்பை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். கடலூரில் இருந்து பாலூர் வழியாக பன்ருட்டி செல்லும் பேருந்தில் சென்று திருவதிகை கோவில் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து ஊருக்குள் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் சென்றால் அதிகை வீரட்டேஸ்வரர் கோயிலை அடையலாம். பன்ருட்டிக்கு அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் உள்ள அஷ்டவீர சைவ கோயில்களுள் இது ஒன்று. தென்னார்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இறைவன் சம்பந்தருக்கு திருநடம் காட்டிய தலமாகும். இறைவர் அதிகை வீரட்டேஸ்வரர், தேவி திரிபுர சுந்தரி. இந்த தல விநாயகர் சித்தி விநாயகர். வயிற்றுவலி உபாதைகள் சூளை தீர்த்து முக்கொண்டால் உடனடியாக தீர்ந்துவிடும். எதிரிகள் தொல்லை நீங்குதல், வர்க்க சாப தோஷ நிவர்த்தி, முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும். இந்திரன், பிரம்மன், திருமால், பாண்டவர்கள், சப்தரிஷிகள், வாயு, வருணன், யமன் முதலானோர் இறைவன் நேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பும் தேர் வடிவிலே அமைந்திருக்கிறது. இத்திருக்கோயிலின் கர்ப்பகிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்திலே தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினார். திரு அதிகை கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திரமுடையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. சிவபெருமானின் வீரம் வெளிப்பட்ட 8 தலங்களில் முக்கியமான தலம் திருவதிகை. அஷ்டபீரட்டான தலங்களில் ஒன்றாக திகழும் திருவதிகையில் தான் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்தார். திரிபுர சம்ஹாரம் குறித்து ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம். தேவர்களின் சிறுக்கு அடங்க புன்னகையும், சிவபூஜை தவறாத திரிபுர அசுரர்கள் உய்யுமாறு தன்னகையும், சிவபூஜை தவறிய முப்புறவாசிகள் மடியுமாறு வெண்ணகையும் ஆகிய இம்மூன்றையும் இத்தலசிவபெருமான் செய்தார். அவர் சிரித்த உடனேயே கோட்டைகள் 3 பொடி பொடியாக பொசுங்கி போயின. இந்த சம்பவம் நடந்த இடம்தான் திருவதிகை. திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற ஊரிலே புகழனார் மாதினியார் தம்பதிகளுக்கு மகளாக திலகவதியும் மகனாக மருள் நீக்கியாரும் பிறந்தார்கள். மருள் நீக்கியார் வளர்ந்தவுடன் சமண சமயத்திலே ஈடுபாடு கொண்டு சமண சமயத்தை சார்ந்து தர்மசேரர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார். தமக்கு திலகவதியாரோ தனக்கு மனம் புரிய நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் போரில் இறந்து போக இனி தனக்கு திருமணம் வேண்டாம் என்று விருத்து சைவ சமயம் சார்ந்து இறைப்பணி செய்து வாழ்ந்து வருகிறார். தம்பி சமண மதத்திலே இருந்து விலகி சைவ சமயம் சார அருள் புரிய வேண்டி சிவபெருமானம் முறையிடுகிறார்.
இந்நிலையிலே தம்பி தர்மசேனரை கொடிய சூரிய நோய் தாக்குகிறது. சூரிய நோயின் கொடுமை தாங்க முடியாமல் தம்பி துன்பப்படுவதைக் கண்டு திலகவதி திருவதியை இறைவனிடம் கூட்டிச் சென்று அங்குள்ள திருநீரை அவருக்கு பூசி இறைவன் மேல் மனமுருகி பாடச் சொல்கிறார். அவரும் கூற்றாயினவாறு இலககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கேம் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பேற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே என்று பதிகங்களை பாடி சூரிய நோய் நீங்க பெற்றார். மேலும் நாவுக்கரசர் என்று சிவபெருமானால் அழைக்கப்பட்டு தர்மசேனராக இருந்தவர் திருநாவுக்கரசர் என்று சிவபெருமான் சூட்டிய திருநாமத்தோடு சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டு செய்ய தொடங்கினார். தனது சூரிய நோய் நீங்க பாடிய பதிகமே இவர் பாடிய முதல் பதிகமாகும். கோவில் சுமார் 7 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்துள்ள ஒரு பெரிய கோவிலாகும். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 7 நிலைகளுடனும் 7 கலசங்களுடனும் காட்சி தருகிறது. கோயிலுக்கு முன்னால் 16 கால் மண்டபம் இருக்கிறது. இதை திருநீற்று மண்டபம் அழைக்கிறார்கள். இம்மண்டப தூண்களில் ரிஷபாரூடர், அப்பர், மயில் வாகனன் முதலிய சிற்பங்களும் இக்கோவிலை திருப்பணி செய்வித்த செட்டியார் சிற்பங்களும் உள்ளன. கோபுர வாயிலின் இரு பக்கமும் நாட்டியக்கலையின் 108 தாண்டவ லட்சணங்களை விளக்கும் வகையிலே பெண்கள் அழகிய சிற்பங்களாக காட்சியளிக்கிறார்கள். வலப்பக்கத்தில் சற்று உயரத்தில் திருபெருமிருது கோலம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் கஜசிம்ஹார கோலம். கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் உட்புறத்திலே மற்றொரு 16 கால் மண்டபம் இருக்கிறது. திறந்த வெளிமுற்றத்தின் தென்பக்கம் சங்கர தீர்த்தமும் வடப்பக்கம் 5 அடி உயரம் உள்ள பத்மாசன கோலத்திலே காணப்படும் ஒரு புத்தர் சிலையும் உள்ளன. 2வது கோபுர வாயில் வெளிப்புறம் விநாயகர், கொடிமரம், பலிபீடம் ஆகியவை உள்ளன. 5 நிலைகளை உடைய 2வது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பெரிய நந்தியின் உருவ சிலை காணப்படுகிறது. ஒருபுறம் முருகப்பெருமானும் மறுபுறம் கணபதியும் காட்சியளிக்கிறார்கள். 2வது சுற்றின் தென்புறத்தில் திருநாவுக்கரசருக்கும் அவர் தமக்கு திலகபதிக்கும் தனித்தனியாக சந்நிதி உள்ளது. அதற்கடுத்து பைரவர், சனீஸ்வரர் மற்றும் துர்க்கையம்மன் சந்நிதிகள் இருக்கின்றன. அதன் பிறகு இறைவி பெரிய நாயகி சன்னதி இருக்கிறது. அம்பிகையின் கோயில் வாசலில் இருந்து இறைவி சன்னதி விமானத்தை காணலாம். விமானத்தில் உள்ள சுதை வேலைப்பாடு சிற்பங்கள் பல வண்ணங்களில் நம் கருத்தை கவரும். இவைகளில் பிரசித்தமான வடிவம் திரிபுராந்தகர் சிற்பம். 12 திருக்கரங்கள், சூலமேந்திய கை ஒன்று, வில்லேந்திய கை ஒன்று, ஒரு கால் தேர்தட்டிலும் மற்றொரு காலை உயர்த்தியும் வில் வளைத்து நிற்கிறார். 3வது சுற்றில்தான் மூலவர் அதி வீரட்டேஸ்வரர் சன்னதி இருக்கிறது. கருவறையிலே காட்சியளிக்கும் வீரட்டேஸ்வரர் 16 பட்டைகளுடன் கூடிய சுயம்புலிங்கம் ஆவார். இவருக்கு பின்னால் கருவறை சுவற்றிலே பார்வதி சிவன் கல்யாண திருக்கோலம் காட்சி தருகிறது. மூலஸ்தானத்தின் மேல் ஒளி விமானம் பல்லவர் காலத்தை சார்ந்தது. இறைவன் கருவறை விமானம் நிழல் பூமியிலே சாயாதபடி கட்டப்பட்டிருக்கிறது. கருடன், பிரம்மா, திருமால், பஞ்சபாண்டவர் ஆகியோர் இந்த தலத்திலே வீரட்டேஸ்வரரை பூஜித்திருக்கிறார்கள். உள்சுவற்றின் தென்மேற்கே உள்ள பஞ்சமுகலிங்கம் காண வேண்டிய ஒன்று. இதுவும் பல்லவர் காலத்தை சார்ந்தது. இத்தகைய பஞ்சமுகலிங்கம் தமிழ்நாட்டில் வேறெங்கும் காண முடியாது. 3 திக்குகளை நோக்கி 4 முகங்கள் உள்ளன. ஒரு முகம் மேல் நோக்கி உள்ளதாக ஐதீகம். எனவே பஞ்சமுகலிங்கம் என்று கூறுவார்கள். இது ஒரு அரிய தரிசனமாகும். வரிசையாக பல சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. யாகசாலை, நவகிரக சன்னதிகளை அடுத்து நடராஜ சபை இருக்கிறது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணீரநாதர் தனது திருப்புகளிலே பாடியிருக்கிறார். இத்தலத்து முருகன் மீது 2 பாடல்கள் உள்ளன. இத்தலத்தில் அருமுகப் பெருமான் தனது தேவியர் இருவருடன் எழுந்தருளி இருக்கிறார். உற்சவரும் தன் 2 தேவியருடன் சண்முகப் பெருமானாக காட்சி தருகிறார். திருநாவுக்கரசர் உழவார பணி செய்த இத்தலத்தை விதிக்க அஞ்சி சுந்தரர் அருகில் இருந்த சித்தவட மடத்திலே தங்கி இத்தல பெருமானை வழிபட்டார். சுந்தரர் இரவு மடத்திலே தூங்கி கொண்டிருந்த பொழுது அவனை மேல் யாரோ காலால் இடிப்பது தெரிந்து சுந்தரர் நகர்ந்து படுத்தார். மீண்டும் யாரோ அவர் தலையிலே கால்படும்படி நடக்க சுந்தரர் எழுந்து காலால் தலையை தீண்டியவரை கடுமையாக பேச பின் இறைவன் தான் இவ்வாறு திருவிளையாடல் செய்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டு அவரை வணங்கினார். இவ்வாறு சுந்தரர் இறைவனிடம் திருவடி தீட்சை பெற்றதும் பல்லவனான மகேந்திரவன் மனத்தை மாற்றி சமண பள்ளிகளை இடித்து குணபரவீச்சரம் என்ற கோவிலை எழுப்பச் செய்ததும் இத்தலத்தின் பெருமையை பறைசாற்றும் நிகழ்ச்சிகளாகும். சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் ஒன்றான உண்மை விளக்கம் நூலை அருளிய மனவாசகம் கடந்தாரின் அவதார தலமாகும். கோவிலுள் திலகபதியாருக்கு தனி சன்னதி, அடுத்து அப்பர் சுவாமிகளின் சன்னதி, அமர்ந்து திருக்கோலம், சிரித்த முகம், கையிலே உழவாரம், அப்பர் திருமேனியை பார்க்கும் பொழுது சேக்கிரார் பெருமானின் வாக்கு நினைவுக்கு வருகிறது.
சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப் படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவில் பொரு திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசு. ராமகாதையை அடுத்த பதிவிலே தொடர்வோம். முருகாசரணம் குஹராமார்ப்பணமஸ்து.